ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் கதையில் செல்லப்பாண்டி அமைச்சர் சொன்னதா ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அமைச்சர் வீட்டு அவுட் ஹவுஸ்லேயே தங்க வச்சிடுறாருங்க. எல்லாரும் யாரோ வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவை உடச்சி வெளியே வர சொல்கிறாங்க. பார்த்தா செல்லப்பாண்டி அமைச்சரை பார்த்து, சம்மந்தி நீங்கள் சொன்ன காரியத்தை கச்சிதமாக செய்து முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. உடனே அமைச்சர் என்ன காரியம்னு கேட்குறாரு. என்னங்க சம்மதி, அதான் நீங்கள் தான் ஜெனி சக்தி கல்யாணத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேது கேட்குறாரு, மாமா என்ன சொல்கிறீங்க? அப்பா என்ன சொன்னார் உங்ககிட்ட? என்ன செய்ய சொன்னார்? அப்பா எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னார்? ஜெனிக்கும் சக்திக்கும் நீங்கள் வளர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சம்பந்தி, அப்பா சொல்லலை, நேரடியாக அப்பா எதுவும் என்கிட்ட சொல்லலை. தமிழ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னுச்சு, மாமா வந்து ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கடத்திட்டு வந்து முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னுச்சுப்பா, அதனால தான் நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழும், அப்பா என்னப்பா வளர்றீங்க? நான் எப்பப்பா மாமா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாருன்னு சொன்னேன்? என்னப்பா பேசுகிறீங்க? எதனா குடிச்சிட்ருக்கீங்களா? வளராதீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழை பார்த்து செல்லப்பாண்டி சொல்கிறாரு, நான் குடிக்கலம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன், நான் குடிக்காரன் தான், ஆனால் நான் வளரலாம் இல்லைம்மா, நீ தானம்மா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து, தமிழ் தான் கால் பண்ணான்ட்டு என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. உடனே அவரும் ஃபோனை எடுத்து ஆதாரத்தை காட்டுறாரு, நேற்று தமிழ் பண்ணுச்சின்னு. சேது பார்த்தாக்கா நைட்டு 9:30 மணிக்கு தமிழ்ச்செல்வி கால் பண்ணியிருக்காங்கன்னு அதில் பதிவாயிருக்கு. அமைச்சரும் உண்மையா சேது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாப்பா, 9:30 மணிக்கு தமிழ் பேசியிருக்குப்பா, அதுவும் 6 நிமிஷம் பேசியிருக்குப்பா மாமா கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழ் கத்துறாங்க, ஐயோ இல்லை, நான் ஃபோன் பண்ணலை, நான் பேசலை அப்படின்றாங்க. அப்போ சேது கேட்குறாரு, என்ன மாமா போதையில் எதனா வளர்றீங்களா? நான் தமிழ் தான் கால் பண்ணுச்சா, தமிழ் தான் பேசிச்சு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு செல்லப்பாண்டி சொல்கிறாரு, மாப்பிள்ளை, ஒரு பிள்ளையுடைய குரல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நான் அந்த சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஏலக்காத்து அம்மன் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, தமிழ் தான்ப்பா எனக்கு கால் பண்ணி அமைச்சர் இதை செய்ய சொன்னாருன்னு சொன்னுச்சின்றாங்க. உடனே தாமஸ் வந்து அமைச்சரை பார்த்துட்டு, என்ன அமைச்சரே, உங்கள் வீட்டில் யாரும் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு தாமஸு. உடனே மோகனாவும் தமிழை பார்த்து, அடி பாவி, இப்படி பண்ணிட்டியேடி, உங்கள் மாமா கீழ்ச்ச கோட்டை நாங்கள் யாருமே தாண்ட மாட்டோம், இந்த மாதிரி செஞ்சிட்டியே, உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு, நீ தான் பண்ணன்னு சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்ன வேணும் தமிழே அப்படின்னு மோகனாவும் திட்டுறாங்க. ஈஸ்வரியா, மாமா இவ பார்த்தீங்களா உங்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டா, சின்ன மருமகன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினீங்களே, இதே இந்த தவிர நானோ என் பிள்ளையோ இல்லை தாமரையோ யாராவது செஞ்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஈஸ்வரி நடுவில் சொல்கிறாங்க. உடனே தாமஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லி கொடுத்ததை நினச்சிட்டு உடனே வந்து அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு. அமைச்சரே, இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிட வேணாம், என்னவோ நடந்துச்சு அது, ஆனால் என் குடும்ப விஷயமா ஆகிப்போச்சு, இதை நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி அமைச்சரே, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க, இந்த சுமையை என்னை முதுகில் சுமக்க வச்சிட்டிங்களே, என்னுடைய தலையெழுத்து சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணையும் மருமகனையும் கூட்டிகிட்டு போகிறாரு தாமஸ். உடனே ஜெனியும் வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, சக்தி ரொம்ப நல்லவருப்பா, அதனால தான்ப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. சேதுவும் வந்து செல்லப்பாண்டியை பார்த்து, தயவு செய்து நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து போயிடுங்க, யாரும் உங்ககிட்ட பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்றாரு. மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிரு மாப்பிள்ளை, என் பொண்ணை வந்து தண்டிச்சிடாதீங்க, ஏதோ கூட படித்த பிள்ளைக்கு உதவி பண்ணோன்னு சொல்லிட்டு தமிழ் செஞ்சிருச்சு, அதுக்கு எதுவும் தண்டனைலாம் கொடுத்துடாதீங்க மாப்பிள்ளை, நான் போகிறேன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற இன்னொரு பொண்ணையும் சின்ன பொண்ணையும் கூட்டிக்கிட்டு, தானே வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு போகிறாரு. வீட்லேயும் பாட்டி தமிழை போட்டு திட்டுறாங்க. என் புள்ள ஒரு வார்த்தை சொன்னால் இந்த வீட்டில் எல்லாரும் வேதவாக்க அந்த செயலை செய்வாங்க, உனக்கு எங்கேருந்துடி தைரியம் வந்தது இது மாதிரி செய்யறதுக்கு அப்படின்னு. மோகனாவும் சொல்கிறாங்க, உனக்கு எங்கேருந்து தமிழ் இது இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு, உனக்கு நாங்கள் இடம் கொடுத்ததுனால ரொம்ப நீ இதுவாயிட்டியா, அச்சா இவ்வளோ பண்ணிட்டியா அப்படின்றாங்க. அமைச்சரும், தமிழ்ச்செல்வி நீ செய்தது மிகப்பெரிய தப்பு, உன் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி சுக்கு நூறாக உடச்சிட்டியே அப்படின்றாரு. அமைச்சரும், ஐயோ இல்லை, நான் இதை செய்யலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கெஞ்சுறாங்கங்க தமிழ், அப்பவும் யாருமே ஏற்றுக்கல.
அதுக்கப்புறம் நடேசனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. அந்த மெசேஜை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா செல்ஃபோனில் டிவி நியூஸில் இந்த விஷயம் பரவுதுங்க. உடனே என்ன சொல்கிறாரு, மலரு முதல்ல டிவியை போடுமா, இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டு நாளைக்கு ப்ரொமோவில் பார்க்குறாங்க. நியூஸ்லலாம் வருதுங்க. நாளைக்கு என்ன நடக்குது அமைச்சர் வீட்டிலேருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. பாய் பாய்.